தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாகரிகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதை திரும்பப் பெறச் செய்த திமுக எம்பிக்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு 1285 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். 497 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 280 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் 47 பணிகள் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்தும் நகர்ப்புற பகுதிகளில் பட்டா மற்றும் 508 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 50,606 பயனாளிகளுக்கு வழங்கியும் முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். 280 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 47 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்யும் அனைத்தும் புதிய கல்விக் கொள்கையில் உள்ளதாகவும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என மத்திய அமைச்சர் பிளாக்மெயில் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என நாவடக்கம் இல்லாமல் பேசிய பேச்சை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அரை மணி நேரத்தில் திரும்பப் பெற காரணமாக இருந்த திமுக எம்பிக்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசியிருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. முன்னதாக செங்கல்பட்டு வந்த முதல்வருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் திடீரென மழை பெய்ததால் கையில் ஏந்திய பதாகைகளை தலையில் வைத்து நனைந்தபடி காத்திருந்தனர். பின்பு முதல்வர் ஸ்டாலின் காரிலிருந்து இறங்கி நடந்தபடியே மனுக்களை பெற்றுக் கொண்டு சென்றார். இதேபோல் முதல்வர் ஸ்டாலினுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேடை நுழைவாயில் வாழை மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்த பின் முதல்வர் சென்னை கிளம்பியதும் பொதுமக்கள் வாழைத்தார்களை தூக்கிச் சென்றனர். புதிய தலைமுறைக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் உதயகுமார்.